அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரை உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்கள், இனம், நாடு ஆகிய அனைத்தினின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை சிந்திக்கக்கூடிய நாள். நம் அனைவருடைய மீட்பிற்காக தன்னை அர்ப்பணித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு ரத்தத்தின் வழியாக நீங்களும் நானும் தோய்க்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த இயேசுடைய பாடுகளை சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி இந்த திருப்பலியிலே மன்னிப்பை வேண்டுவோம். மேலுமாய் இன்றைய திருப்பலியானது பிரான்சிஸ் ஜெனவா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகும். அவருடைய பிள்ளைகளுடைய குழந்தை பாக்கியத்திற்காக இந்த திருப்பலியானது வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம், மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளை வள்ளே. உமது இரக்க செயலை எங்கள் இழைத்திருக்க செய்து இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 6 இறை வார்த்தைகள் 2 முதல் 12 முடிய. அன்பிற்குரியவரே, இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. மாற்று கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி, மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனத்தை கொண்டவர்களிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மன நிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள்
சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிழன்று திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 49 பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வப் பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. உண்மையில் தம்மைத்தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரியது. எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்று வாழ்ந்திட முடியுமா? படுகொழியை காணாமல் இருந்திட முடியுமா? பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. சிலர் செல்வரானாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை கொள்ளையாது. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையை நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர். ஒருபோதும் பகலொளியை காணப்போவதில்லை. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எலோகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் சூசாவின் மனைவி யோவான்னாவும், சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள்.
கிறிஸ்து எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் இந்த மண்ணுலகில் படைக்கின்ற பொழுது தன் சாயலாக ஆதாமை படைத்ததை நாம் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். அவனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரவித்து மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதென்று அவனுக்கு சரியாக நிகராக ஒரு பெண்ணை படைப்போம் என்று அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து பெண்ணை படைத்ததையும் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு சரிநிகராக ஒரு பெண்ணை படைத்து ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் அந்த இன்ப வனத்திலே தன்னுடைய அருளையும் ஆசிரியம் கொடுத்தார் என்பதை நாம் காணுகின்றோம். ஆணுக்கு பெண் சரிநிகர், பெண்ணுக்கு ஆண் சரிநிகர். இறைவனுடைய பார்வையில் இதுதான் உண்மை. ஆனால் காலப்போக்கிலே மனிதன் ஆணுடைய ஆணாதிக்கத்தை உயர்த்தி வைத்து பெண்ணை தனக்கு சமமாக கருதாமல் ஒரு அடிமையாக பெண்ணை வழிநடத்த ஆரம்பித்தது ஆதியிலிருந்தே நாம் காண முடிகிறது. அதுவும் குறிப்பாக யூத சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது யூதர்கள் அனைவருமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள் என்று பல முறை என்னுடைய மறையுரையிலே நான் சொல்லி இருக்கின்றேன். 3 காரியங்கள் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள் என்று. ஒன்று, இறைவா, நீர் எங்களை அடிமைகளாக பிறக்க செய்யாமல் யூதர்களாக பிறக்க செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். யூதர்களாக பிறக்க செய்ததற்காக, ஆணாகவும் அதுவும் பிறக்க செய்ததற்காக. இரண்டாவது, பெண்ணாக எங்களை படைக்காததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மூன்றாவது, அடிமைகளாக பிறக்க செய்யாததற்கு. ஆணாக பிறக்க செய்ததற்கு, பெண்ணாக பிறக்க செய்யாததற்கு, அடிமைகளாக பிறக்க செய்யாததற்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று யூதர்கள் சொல்லுவார்கள். ஆக இந்த யூதர்களுடைய பார்வையிலே பெண்கள் அடிமைகளாக காணப்பட்டார்கள். அவர்கள் ஒரு மனிதர்களாகவே கருதப்படாத சூழ்நிலையையும் யூத சமுதாயத்திலே பார்க்க முடியும். பெண்களுடைய வாக்குமூலம் கூட யூத சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. பெண்கள் வீட்டை விட்டு தேவையற்ற வேளையில் வரக்கூடாது. ஒரு பிரச்சனைகள் எழுகிறது என்றால், அங்கே கூட்டம் இருக்கிறது என்றால் அந்த கூட்டத்திலே பெண்கள் இருக்கக்கூடாது. இப்படி பல கட்டளைகளை, பல ஒழுங்குமுறைகளை பெண்கள் மீது திணித்தி ஆணாதிக்கத்தை அவர்கள் ஆட்கொண்டு யூத சமுதாயத்திலே பெண்களை ஒரு மனிதர்களாகவே கருதாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் ஆழமாக சற்று நாம் சொல்ல வேண்டும் என்றால், குழந்தையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாகத்தான் அவர்கள் நினைத்தார்கள் ஒழிய ஒரு மனுஷியாக அவர்கள் நினைக்கவில்லை. அந்த அளவிற்கு யூத சமுதாய பெண்கள் மீது ஒரு பொறுப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏன் நம்முடைய சமுதாயத்திலும் கூட ஆதி காலத்தில் சொன்ன வார்த்தைகள், படுப்புதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொல்லவில்லையா? நாம் பெண்களை எந்த அளவிற்கு நாம் கீழ்த்தரமாக நடத்தி கொண்டிருந்தோம் அல்லவா? இன்றைய காலகட்டங்களிலே பெண்களுடைய பணி எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த பெண் விடுதலைக்காக இன்றைய காலகட்டங்களில் எத்தனையோ மனிதர்கள் உழைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்னதாகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெண் விடுதலைக்காக உழைத்தவர் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. ஊர் ஊராக, நகர் நகராக சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை போதிக்கிறார். ஆண்கள் மட்டும் பயணிக்கக்கூடிய இந்த பயணத்திலே பெண்களும் இணைந்து கொள்கிறார் என்பதை நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. ஊர் ஊராக, நகர் நகராக சென்று இயேசு போதிக்கிறார். அவர்களோடு இந்த பெண்களும் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு தங்களால் இயன்ற உதவிகளை இயேசுவுக்கும் பணியாளர்களுக்கும் செய்தார்கள் என்று நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது. உயிருள்ள இறைவார்த்தை சொல்லுகிறது. 12 இணைந்து பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்களும் 7 பேய்கள் நீக்க பெற்ற மகதலா மரியாளும் சூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் அவர்களோடு பல பெண்களும் இயேசுவோடு இணைந்து இறையாட்சி பணிக்காக அவர்கள் உழைத்தார்கள்.
அப்படி அவர்கள் உழைப்பதற்கு ஒரு வழிவகுத்தவர், அனுமதி கொடுத்தவர், பாதுகாப்பு கொடுத்தவர், வழி நடத்தியவர் யார் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஓய்வு நாளில் இவன் நோய்களை குணமாக்குகிறான், புதுமைகளை செய்கிறான். இயேசுவின் மீது திணிக்கப்பட்ட ஒரு குற்றம். விபச்சாரிகளோடும் பாவிகளோடும் இவன் உணவருந்துகிறான். இயேசுவின் மீது பின் திணிக்கப்பட்ட ஒரு குற்றம். பெண்களோடு அதிகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறான். இதுவும் அவர் மீது திணிக்கப்பட்ட ஒரு குற்றம். ஆனால் இந்த குற்றங்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொருட்படுத்தாமல் எது நியதியோ, ஆண்டவருடைய பார்வையில் எது உண்மையோ நியதியோ சரி என்று கருதினாரோ அதை செய்தான். ஆணுக்கு சமமாக பெண்ணை உருவாக்கினார். அப்படிப்பட்ட இந்த உணர்வை, இந்த உணர்வு மிக்க நிகழ்வினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வில் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் என்றால் அது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கின்ற அந்த ஆறுதல் வார்த்தை. தன்னை அழைத்து வருகின்ற பொழுது தன்னிடம் வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆறுதல் வார்த்தை, அவர்களோடு தங்களை இணைத்து கொண்டார். இதோ நான் எக்காலத்திலும் உங்களோடு இருக்கிறேன், உங்களை வழி நடத்துகிறேன். உங்களுக்கு எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் உங்களை பாதுகாப்பு பயணத்தில் அழைத்து செல்லுவது என்னுடைய கடமை என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி, இதோ பெண்களையும் தன்னுடைய இறையாட்சி பணிக்காக அழைத்து வந்தார். பெண் விடுதலைக்காக போராடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுயநலத்தை தவிர்த்து வைத்துவிட்டு நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுவோம். அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுவோம். அவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுவோம். அவர்களையும் சமுதாயத்தில் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கும் சம உரிமை இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களையும் இந்த சமுதாயத்திலே வாழ வைக்கின்ற பொழுதுதான் இறை வார்த்தைக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பாக இருக்கும் என்ற சிந்தனைகளோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமை இருந்தால் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை மகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமை இருந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை மகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மாண்புக்குரிய உமது திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கை நினைப்பாளராக இயேசுவிடம் நாங்கள் மறைநிகள் வழியாக வந்தடையவும், எம் மீது தெளிக்கப்பட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா,
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரை வானகத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக நினைவோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமகளில் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
இம்மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நாம் போற்றும் திருக்குன்னம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் ஆனத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலை வாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் என்றும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.